ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுத்துட்ருக்கிற ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் ஜனவரி 16ஆம் தேதிக்கு உண்டானது காலையில் ஒரு 2 மணிக்கிட்ட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து 17ஆம் தேதிக்கு உண்டான டோக்கன்ஸ் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. இம்மிடியட்டாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஜனவரி 17ஆம் தேதிக்கு உண்டான கோட்டா 41,000 டோக்கன்ஸ் போல் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸ்லாட்டு 10 மணிக்கு தான் காலையில் ஸ்டார்ட் ஆகிருந்தது. நைட் 11 மணி வரைக்கும் ஸ்லாட்ஸ் அவைலபிளாக இருந்தது. அண்ட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் ஜனவரி 17ஆம் தேதிக்கு உண்டான கோட்டாவில் ஒரு 18,000 டோக்கன்ஸ் போல் இன்னும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ரீச் ஆகிறீங்கன்னா எதிர்த்தாப்பில் இருக்கிற விஷ்ணு நிவாசத்துலேயோ, பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ரீச் ஆகிறீங்கன்னா பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லேயோ, அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ரீச் ஆகிறீங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயோ 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க க்யூவில் ஒரிஜினல் ஆதார் காமிச்சு நம்ம டோக்கன் வாங்கிக்கலாம். யார் யார் டோக்கன் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் க்யூவில் நிற்கணும். நம்மளை ஃபோட்டோ எடுத்து தான் டோக்கன் கொடுப்பாங்க. வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஜனவரி 15, 16ஆம் தேதிக்கு உண்டான டோக்கன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ 17ஆம் தேதிக்கு அவைலபிளாக இருக்குது. தீர்ந்தோன்னே 18ஆம் தேதிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது தீர்ந்தோன்னே 19ஆம் தேதிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு நீங்கள் 19ஆம் தேதி டோக்கன் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இந்த 17ஆம் தேதிக்கு உண்டான டோக்கனோ இல்லை 18ஆம் தேதி மேக்ஸிமம் நாளைக்குள்ளார வந்து டோக்கனை வாங்கிட்டீங்க அப்படின்னா கீழே டோக்கன் வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம க்ரௌடில் வாங்காமல் இருக்கலாம். மேபி கடைசி நாள், வார இறுதி நாள் கூட 19ஆம் தேதிக்கு உண்டான டோக்கன்ஸ் வாங்குறப்போ கொஞ்சம் க்ரௌட் இருக்க சான்ஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு க்ரௌடு இல்லை டோக்கன்ஸ் வாங்குறதுக்கு. டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஏர்லி மார்னிங் அப்படின்னா 1லேருந்து 2 மணி நேரமும், மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட்டில் 3லேருந்து 5 மணி நேரமும் ஆகுது. 300 ரூபாய் தரிசனத்தில் நேற்றெல்லாம் 2.5 to 3 மணி நேரத்துக்குள்ளார சுவாமி தரிசனம் பார்த்துருக்குறாங்க. வெதர் சில்லுன்னு இருக்குது. ஸோ தரிசனத்துக்கு போகிறப்போ ஷால், ஸ்வெட்டர்லாம் வச்சுக்கோங்க. குறிப்பாக நைட் டைம் ஸ்லாட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா என்னென்ன ட்ரெஸ் குளிருக்கு தேவையோ அதெல்லாம் வச்சுக்கோங்க. ரூம்ஸ் நம்ம ஸ்ரீனிவாச திவ்யானுகிரகம் ஹோமம் ஆன்லைனில் புக் பண்ணி தான் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கொடுப்பாங்க. அந்த டிக்கெட்டை வச்சு நம்ம ரூம்ஸ் எடுத்துக்கலாம். திருமலாவாக இருக்கட்டும், சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில், இல்லைனா விஷ்ணு நிவாசமாக இருக்கட்டும். அலாட்மெண்ட் எஸ்எம்எஸ் வர்றதுக்கு 1/2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் முன்ன பின்ன ஆகுது. அந்த ரூம் கூட டேட் படி கொடுக்குறாங்களா அப்படின்னா இல்லை. இப்போ நீங்கள் இன்றைக்கி டோக்கன் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட டோக்கனோ டிக்கெட்டோ இருக்கான்னு சொல்லிட்டு தான் பார்க்குறாங்க. ரூம்ஸ் கொடுக்குறாங்க. ஓரளவுக்கு மத்தியானத்துக்குள்ளார நீங்கள் ரூம் போய் எடுத்துட்டிங்கன்னா, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அலாட்மெண்ட் எஸ்எம்எஸ் மேக்ஸிமம் 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ ஆனாலும் சாயந்தரத்துக்குள்ளார நமக்கு ரூம் கிடச்சிரும். ஸோ குளிருக்கு முன்னாடி நம்ம ரூம் எடுத்துக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால் காலையிலையும் மத்தியானத்துக்குள்ளார ரூம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸ்ரீவாரிமேட்டில் திவ்யதர்ஷன் டோக்கன் திங்கட்கிழமையிலேருந்து கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அலிப்பிரி நடைபாதையில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்ஸ் கூட இப்போ கொடுக்கறது கிடையாது. திங்கட்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான புக்கிங் பற்றின அப்டேட் சீக்கிரமாக வந்துடும். வந்ததும் இம்மிடியட்டாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கு நீங்கள் திருமலாவில் இருக்கிறீங்க அப்படின்னா காலையில் காக்கா பலின்னு ஒன்று செய்வாங்க. அது கோயில் உள்ள ஏகாந்தமாக செய்வாங்க. அதாவது அரிசியில் சிகப்பு குங்குமம்லாம் கலந்து விமான வெங்கடேஸ்வர சுவாமிக்கு சில பூஜைகள்லாம் செய்வாங்க. அது கோயில் உள்ள செய்கிறது. காலையில் கோதா பரிணச்சத்துக்காக மாலை திருவீதி, அந்த மாட வீதியில் ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அண்ட் இப்போது மத்தியானம் 1 மணி போல் பார்வையீட்டு உற்சவம் செய்வாங்க. எங்கே அப்படின்னா கோகர்பம் டேம் தாண்டி இருக்குது பார்வையீட்டு உற்சவ மண்டபம். அங்கே நம்ம போனால் பார்க்கலாம். மலையப்ப சுவாமி தாயாரோட அங்கே இருப்பார். 4:30 மணி போல். இப்போ நேற்று கூட வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க எத்தனை மணிக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. 4:30 மணின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ப்ரெஸ் ரிலீஸில். பிரணய கால மகோத்சவம். நீங்கள் திருமலா மாட வீதியில் இருக்கிறீங்க இன்றைக்கு மத்தியானத்துக்கு மேலே அப்படின்னா ஒரு 3 மணிக்கெல்லாம் புஷ்கரணிக்கு ஆப்போசிட்டில், அதாவது வடகிழக்கு கார்னரில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் கூட இருக்கும். அந்த புஷ்கரணிலே கார்னரில் பார்த்தீங்கன்னா கோனேறுகட்டி ஆஞ்சநேயர்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கிட்ட தான் இந்த பிரணய கால மகோத்சவம் செய்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு தாயார் டைரெக்டாக வைபோச்ச மண்டபத்துலேருந்து வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா மலையப்ப சுவாமி மாட வீதி உள்ளே போயிட்டு வருவார். நல்லாயிருக்கும் அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் திருமலாவில் இருந்தீங்கன்னா ஒரு 3 மணி போல் கிழக்கு மாட வீதி அன்னப்பிரசாதம் இருக்கிற இடத்துக்கிட்ட கடைசியாக போய் புஷ்கரணிக்கு ஆப்போசிட் சைடில் வெயிட் பண்ணுங்கள் கேலரியில். அங்கே தான் நம்மளை இருக்கிறதுக்கு விடுவாங்க. முன்னாடி இருந்தீங்கன்னா கிட்டே இருந்து பார்க்கலாம்.
4:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்ன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. பிரணய கால மகோத்சவம். பார்வேட்டு உற்சவம், பார்வேட்டு மண்டபங்கிறது கோகர்பம் டேம் கிட்ட இருக்குது. அங்கே 1 மணிலேருந்து நடக்கும்ட்டும் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு உண்டான ஃபெஸ்டிவல் டீட்டெயில்ஸ். திருப்பதி பெருமாள் தங்க கவசத்தில் இருக்கார். நாளைக்கு தரிசனம் போகிறவங்க ப்ளீஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நேத்திர தரிசனத்தில் இருக்காரா இல்லை தங்க கவசத்தில் தான் பெருமாள் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 74,800 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.44 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 17,406 பேர். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் உடனே ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸாக இருக்கட்டும், கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுற இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ அது திருப்பதி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் மற்ற பக்தர்களுக்கு சொல்கிறதுக்கும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.